மிகப்பெரிய கிஃப்டட் சைல்டு. இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்துல பிறந்ததுல இப்போ நீங்க சொல்ற உங்களோட வீட்டுக்காரர் வந்து அடையாளமாக எனக்கெல்லாம் தெரியாது. நம்ம வந்து இளையராஜா சார் மியூசிக்ல நம்ம மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் பண்ணா கூட எங்களுக்கு வந்து அவங்கள எங்கேயோ கூட்டத்தோட கூட்டமா போயிருப்பாங்க. ஆனா உங்களை பாருங்க, இப்போ இன்னும் 200 வருஷம் கூட இண்டிவிஜுவலா அவங்கள பார்த்துட முடியும். ஸோ அது கிஃப்டட் சைல்டு நீங்க. அதனால வந்து வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை முழுமையா அனுபவிங்க. சின்ன சின்ன துக்கங்களை தள்ளி விடுங்க. அதை நீங்க தள்ளி விட்டாதான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். அதை கடந்து போகாம அதை நடுமண்டையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் நிம்மதியா இருக்க முடியாது, உங்களோட குழந்தைங்களும் நிம்மதியா இருக்க முடியாது, உங்களுக்கு வர வேண்டிய நல்ல வாய்ப்புகளும் உங்க பக்கத்துல வர. அதாவது நடந்ததை நினைச்சு அழுகிறது புண்ணியமே இல்லை. நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். அந்த அர்த்தத்தை புரிஞ்சிருப்பீங்க. நீங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஸோ அதுக்கு தகுந்தபடி வாழ கத்துக்கோங்க. உங்களுக்கான ஒரு ஃபியூச்சர் இன்னும் பிரைட்டா இருக்கு. ஏதாவது இப்போ நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க, நான் இத்தனை படங்கள் பண்ணிட்டேன் ஆனா என்னை யாருக்கும் தெரியாது அப்படின்னு, மிக விரைவில் நீங்க யாருன்னு தெரிஞ்சு உங்களை வந்து மிக தூரம் இந்த பப்ளிக் வந்து உங்களை கொண்டாடுற நாட்கள் வரும். ஏன்னா இந்த ஆசை, அந்த ஆசை வந்து பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்தும். ஸோ அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்தும் போது அது கண்டிப்பா உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். உண்மையாவே நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அது கொண்டு போய் உங்களை சேர்த்தும், உங்களோட ஆசைகளை நிறைவேற்றிடும்.